வணக்கம், என் பெயர் பட்டு. என்னோட வெப்சைட்டோட பெயர் freefincal.com. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இமேஜ் வந்து யூ கேன் பி ரிச் டூ வித் கோல் பேஸ்ட் இன்வெஸ்டிங் அப்படிங்கிற புக்குடைய கவர். இது வந்து பிவி சுப்பிரமணியம் subramani.com அப்படிங்கிற வெப்சைட்டுடைய ஆத்தர் பிவி சுப்பிரமணியம். அவரும் நானும் சேர்ந்து எழுதின புக்கு TV18 பப்ளிஷர்ஸ் பதிப்பகம். நான் ஏன் இந்த புக்கை போட்டிருக்கேன்னா, இந்த வீடியோ பண்ண சொன்னது பிவி சுப்பிரமணியம் தான். நான் இங்கிலீஷில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். 12 வருஷத்துக்கு அப்புறம் என்னுடைய ரிட்டர்ன்ஸ் வந்து ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் ரிட்டர்ன்ஸ் வந்து 2.25% ஆயிடுச்சு. அதனால பரவாயில்ல, அதனால எனக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. அப்படி இப்போ தான் நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும், இதை பார்த்து பயப்படக்கூடாது. ஈக்விட்டி கம்மியாக ரிட்டர்ன் கொடுக்குறத பார்த்து பயப்படக்கூடாது, நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும் ஈக்விட்டியில், ஸ்டாக் மார்க்கெட்டில் அப்படின்னு நான் இங்கிலீஷில் வீடியோ போட்டேன். அப்புறம் அவர் ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாரு, இந்த வீடியோ நல்லா இருந்தது, நீ இது தமிழ்லையும் போடு, இந்த வீடியோ தமிழில் பண்ணுறது இம்பார்ட்டண்ட் அப்படின்னாரு. ஸோ அவர் என்னுடைய மென்டார், என்னோட ஃப்ரீஃபின்கேலுடைய வளர்ச்சிக்கு அவருக்கு ஒரு பெரிய பங்குண்டு. 2012 அவர் எனக்கு கொடுத்த அவர் என்கரேஜ்மெண்ட், சப்போர்ட் எல்லாமே நான் மறக்க முடியாது. ஸோ அவர் சொன்னால் அவரெல்லாம் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை எனக்கு ஃபோன் பண்ணி. ஸோ அவர் சொன்னது எனக்கு ரொம்ப உற்சாகமாக இருந்தது. ஸோ அதனால் இந்த வீடியோ. இந்த நீங்கள் ஃபேஸ்புக் குரூப் ஆசான் ஐடியாஸ் ஃபார் வெல்த் இல்லை மெம்பராக இருந்தீங்கன்னா இந்த போஸ்ட் பார்த்துருப்பீங்க. இப்போ நான் ரீசெண்டாக இதை நேத்திக்கு போஸ்ட் பண்ணது. May 6, 2002 அந்த வீடியோ பண்ணியிருந்தேன். இப்போ நான் சொன்ன வீடியோ அப்போ தான் வந்து கால்குலேட் பண்ணேன். என்னுடைய 12 வருஷம் கழிச்சு என்னுடைய ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் உடைய குமுலேட்டிவ் டோட்டல் ஆனுவலைஸ் ரிட்டர்ன் வந்து 2.25% தான் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் May 6க்கு அப்புறம் அது இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கிச்சு. அதுக்கப்புறம் இப்போ June 6 2020 கால்குலேட் பண்ணும்போது 5.37% இருக்கு. 5.37% ரொம்ப கேவலமான ரிட்டர்ன் தான். பட் இது வந்து டபுள் த ரிட்டர்ன். அதாவது May 6 June 6 ஆல்மோஸ்ட் டபுள் த ரிட்டர்ன். பட் ஆனால் என்னுடைய ரிட்டையர்மெண்ட் கார்பஸ், அதாவது நான் இது வரைக்கும் சேர்த்து வச்ச பைசால எந்த விதம் பெரிய ஒரு பாதிப்பும் இல்லை. இப்போ வந்து ஃபயர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஃபைனான்ஷியல் இண்டிபெண்ட் அண்ட் ஏர்லி ரிட்டையர்மெண்ட். அதாவது நம்ம கிட்ட இருக்கிற ரிட்டையர்மெண்ட் கார்பஸ். ஸோ இப்போ இல்லை இப்படி சொல்லலாமே, இப்போ வந்து என்னுடைய இப்போ இருக்கிற ஆனுவல் எக்ஸ்பென்சஸ் வந்து எக்ஸ்ன்னு வச்சுங்களேன். அந்த ஆனுவல் எக்ஸ்பென்சஸோட 30 மடங்கு என்னுடைய ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் இருந்ததுன்னா, இப்போ நான் ரிட்டையர் ஆனேன்னா 30 வருஷத்துக்கு அந்த காசை வச்சுட்டு மேனேஜ் பண்ணலாம். இப்போ இருக்கிற எக்ஸ்பென்சஸை கணக்கு பண்ணும்போது, அதாவது 30 வருஷங்கிறது ரியல் ரிட்டர்ன் ஈக்குவல் டு 0. அதாவது ரியல் ரிட்டர்ன்னா இன்ஃப்ளேஷனோட எவ்வளவு ஜாஸ்தி ரிட்டர்ன் என்னால் கார்பஸில் இன்வெஸ்ட் பண்ண முடியும், அதுக்கு பேர் தான் ரியல் ரிட்டர்ன். அந்த ரியல் ரிட்டர்ன் 0. அதாவது இன்ஃப்ளேஷன் 8%னா என்னுடைய ரிட்டர்னும் 8% தான் டேக்ஸை கழிஞ்சு. அண்ட் ஸோ அதுக்கு பேர் தான் ஃபயர் ஸ்டேட்டஸ் அப்படிம்பாங்க. அது 30x அப்படின்னா 30 டைம்ஸ் ஆனுவல் ரிட்டர்ன்ஸ், அதான் மினிமம் ரெக்குவயர்மெண்ட். May 6 வந்து எனக்கு 31x இருந்தது. என் கையில் கொஞ்சம் கேஷ் வச்சுருந்தேன். அது வந்து எமர்ஜென்சி, அதாவது எமர்ஜென்சினா அந்த கொரோனா எமர்ஜென்சி ப்ளஸ் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக வச்சுருந்தேன். அது இப்போ எனக்கு அந்த டிஃப்ரென்ஸே தெரியாமல் போச்சு. அந்த கேஷையும் சேர்த்தா 33x. June 6 கால்குலேட் பண்ணும்போது அந்த 31x வந்து 33x ஆயிடுச்சு. கேஷ் இன்க்ளூடிங் கேஷ் இருந்த 33x வந்து 34.7x ஆயிடுச்சு. ஸோ அதில் வந்து பெரிய டிஃப்ரென்ஸே இல்லை. பட் ரிட்டர்ன்ஸ் டபுள் ஆயிடுச்சு. நான் எப்போவுமே எல்லாருக்கிட்டையும் சொல்கிறது என்னென்னா, ரிட்டர்ன்ஸ் பின்னாடி ஓடாதீங்க. உங்களால் நிறைய இன்வெஸ்ட் பண்ண முடியலங்கிறதுக்காக நீங்கள் நிறைய ரிஸ்க் எடுக்க முடியாது. உங்களால் மேனேஜ் பண்ண உங்கள் கண்ட்ரோலில் இருக்கிறது 2 விஷயம்தான், எஸ்பெஷலி கேபிட்டல் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில். ஒன்று வந்து நீங்கள் எவ்வளவு சீக்கிரமாக இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அவ்வளவு சீக்கிரமாக இன்வெஸ்ட் பண்ணணும். எந்தவித தடங்கள் இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதாவது இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாமா, இல்லை இது வந்து ஃபால்ஸ் ரேலி, மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கும், 6000 போகும், 5000 போகும், இந்த மாதிரி முட்டா பசங்க நிறைய பேர் இருக்காங்க. தயவு செய்து இன்வெஸ்ட் பண்ணுறத எக்காரம் கொண்டு நிறுத்தாதீங்க. போர்ட்ஃபோலியோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கும் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. நீங்கள் போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் மார்க்கெட் டைம் பண்ணுறீங்க, டாக்டிக்கலாக இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அதெல்லாம் வேற விஷயங்க. கரெக்டாக
சம்பளம் எப்போ வருதோ, எப்போ மாதம் வருதோ, குவார்ட்டர்லி வருதோ, எப்போ வருதோ உடனே இன்வெஸ்ட் பண்ணிடுங்க. எந்த மார்க்கெட் லெவல் இப்போ பண்ணலாமா அப்போ பண்ணலாமாங்கிற முட்டாள்தனத்தில் தயவுசெய்து பார்க்காதீங்க. இந்த அளவுக்கு என்னுடைய போர்ட்ஃபோலியோ வளர்ந்ததுக்கு காரணமே டிசிப்ளின்டாக நான் இன்வெஸ்ட் பண்ணது ஒரே ஒரு காரணம் தான். எவ்வளவு சீக்கிரம் இன்வெஸ்ட் பண்ணமோ பண்ணுங்க, கண்டினியூஸாக இன்வெஸ்ட் பண்ணணும். ப்ளஸ் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண முடியுமோ பண்ணணும். வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஏற்றணும். இவ்வளவுதான் நம்ம கையில். வருஷம் மினிமம் 10% இன்வெஸ்ட்மெண்ட் ஏற்றுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் அதை முடிஞ்சால் எவ்வளவு முடியுமோ, எவ்வளோ வருஷம் முடியுமோ அதை பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி இப்போ இதுவே இந்த ரேலியே இன்னும் ஒரு 10 நாள் இந்த மார்க்கெட் ஏறிச்சுன்னு வச்சுங்களேன். ஜான்வரியில் எவ்வளோ சென்செக்ஸ் இருந்ததோ, நிஃப்டி இருந்ததோ அதுக்கிட்ட போயிடும். அது மேலே கூட டச் ஆகிடும். அப்போ என்னுடைய ஆனுவலைஸ் ரிட்டர்ன் 12% 10% வந்துடும். பட் கார்பஸ் ரொம்ப மாறாது. ஸோ இந்த ரிட்டர்ன் ஈக்விட்டியில் ரிட்டர்ன் 25%, 30%, 30x, 40x இதெல்லாம் கணக்கு போட்டு யூஸே கிடையாதுங்க. உங்க கையில இருக்கிற பைசாவுடைய ஆக்சுவல் மதிப்பு என்ன அப்படிங்கிறத உங்களால கேஜ் பண்ண தெரியணும். இப்போ 25% ரிட்டர்ன் வாங்கிட்டு நான் 2.25% வரைக்கும் என்னோட ரிட்டர்ன் கீழே போச்சு. இல்ல ஐ எம் a better investor than you. நான் see look at my returns, I got 10%, 12%ன்னு பந்தா விடுறவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. பட் அந்த பந்தா விடுற ஆளு என்ன அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணானா இல்லையாங்கிறது தான் கணக்கு. இப்போ 2% ரிட்டர்னுக்கும் 10% ரிட்டர்னுக்கும் இந்த 2%கான நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருந்தான்னா அவனுக்கு தான் கையில காசு நிறைய இருக்கும். கையில காசு எவ்வளவு இருக்குங்கிறது தான் கணக்கு. ஏன்னா ரிட்டர்ன் வச்சு சாப்பிட முடியாது. ரிட்டர்னை வச்சு போய் 1/2 கிலோ பருப்பு வாங்க முடியாது. ஸோ நம்மளால எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண முடியுமோ பண்ணணும். எந்த டைம்ல எடுத்தாலும் இப்போ என்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குன்னா அந்த பணத்தை வச்சு நான் என்ன பண்ண முடியும், அந்த பணத்தோடைய உண்மையான மதிப்பு என்ன. இன்னைக்கு நான் ரிட்டையர் ஆனா 31 வருஷத்துக்கு இப்போ இன்ஃப்ளேஷன் 6-7%னா என்னுடைய அந்த 31x கார்பஸை நான் பக்கெட் ஸ்ட்ராட்டஜி, அது ஒரு தனியாக வீடியோ பண்றேன். பக்கெட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சிலதெல்லாம் லோ ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட், சிலது கொஞ்சம் மீடியம் ரிஸ்க், சில ஹை ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இந்த 3 டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல என்னுடைய ரிட்டையர்மெண்ட் கார்பஸை போட்டு இந்த கார்பஸ்லேருந்து நான் வருஷம் பணம் எடுக்க ஆரம்பிச்சேன்னா, நீங்க ரிட்டையர்மெண்ட் பிளானிங் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், 31 வருஷம் கழிச்சு தான் அது 0 ஆகும். 31வது வருஷத்துல 0 ஆகும். ஸோ 31 வருஷம் வரைக்கும் எனக்கு என்னால் மேனேஜ் பண்ண முடியும். இப்போ எனக்கு வயசு 46. ஸோ ஓரளவுக்கு இட்ஸ் நாட் பேட் சிச்சுவேஷன். ரொம்ப பெரிய ரொம்ப ஸ்ட்ராங் அதுக்காக நான் உடனே வேலையை விட்டும் போக முடியாது. ஏன்னா 31ங்கிறது ஒரு லோயர் எண்ட் ஆஃப் சேஃப்டி. இன்னும் கொஞ்சம் பெட்டர் சேஃப்டிக்கு 40-45 கிட்ட வரும். பட் அதெல்லாம் அதை பற்றி நான் அது எப்போ வரும்போது வரட்டும்னு விட்டுருங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, ரிட்டர்ன்ஸ் மேலேயும் கீழையும் போகுங்க, அதை பற்றி கவலையப்படக்கூடாது. நம்ம தைரியமா இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாமா, அப்போ இன்வெஸ்ட் பண்ணலாமா, 2 மாதம் கழிச்சு இன்வெஸ்ட் பண்ணலாம். திஸ் இஸ் ஃபால்ஸ் ரேலி, ஃபால் டிராப்பிங், ஏதாவது கதை சொல்லுவாங்க, டெட் கேட் பவுன்ஸ், ஒரு இழவும் அதெல்லாம் சும்மா எல்லாம் வெட்டி பேசுறதுக்கு இந்த ஃபோரம்ஸ்லாம் உட்காந்திங்கன்னா வெட்டியாக இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருப்பாங்க. இவனுங்களெல்லாம் தூர தூக்கி போட்டு நம்ம ஒழுங்காக இன்வெஸ்ட் பண்ணணும், டிசிப்ளின்டாக இன்வெஸ்ட் பண்ணணும். ஒரு கார்பஸை எப்படி அதோடைய மதிப்பு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க கற்றுக்கணும். இந்த கால்குலேஷன், இந்த 31x கால்குலேஷன் நான் எக்ஸல்ல எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இன்னொரு வீடியோ தனியாக போடுறேன். ஆக்சுவலி இங்கிலீஷில் பண்ணியிருக்கேன். பட் திருப்பி யாரும் பார்க்க மாட்டானுங்க. இது தமிழில் பண்ணுறிய, இங்கிலீஷில் பண்ணுன்னு கற்றுவானுங்க. இங்கிலீஷில் போட்டால் தமிழில் பண்ணுன்னு சொல்லுவாங்க. இதை யாருமே சர்ச் பண்ணுறது கிடையாது. சரி, திருப்பி பண்ணுவோம், இங்கிலீஷ்லையும் திருப்பியும் தமிழும். ஸோ இதுதாங்க சொல்ல வந்தது. தயவுசெய்து பயந்து ஓடக்கூடாது ஈக்விட்டியை. ஐயோ இப்போ பாருங்க கோல்டு நிறைய ரிட்டர்ன் கொடுக்குதுன்னு கோல்டில் போய் போடக்கூடாது. நீங்கள் போட்டவனே கீழே விழும். ஸோ அந்த மாதிரி முட்டாள்தனமே பண்ணாமல் லாங் டேர்ம் கோல்ஸுக்கு நிறைய ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ண, நிறைய பணம் போட தான் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வரும். ரெண்டாவது இன்னொரு விஷயம், நான் அது தமிழில் பண்ணனான்னு தெரில. இப்போது என்னுடைய கெயின்ஸ், அதாவது போட்ட பணம் 100 ரூபாய், கார்பஸோடைய மதிப்பு 200 ரூபாய்னா கெயின் 100%. ஸோ கெயின் 100% இருக்கலாம். பட் ஆனுவலைஸ் ரிட்டர்ன் 2% இருக்கும். ஏன்னா ஆனுவலைஸ் ரிட்டர்ன் டைம் ஃபேக்டர் உண்டு. கெயின் அப்சல்யூட் கெயின் எவ்வளோ வேணா ஜாஸ்தியாக இருக்கலாம். ஸோ நம்ம
என்னுடைய போர்ட்ஃபோலியோலயே அப்சல்யூட் கெயின் ஜாஸ்தி, பட் ஆனுவலைஸ் ரிட்டர்ன் கம்மி. ஸோ அப்சல்யூட் கெயின் அது எங்கேயும் போகிறது இல்லை, அது ரொம்ப மாறாது. 5% ஆனுவலைஸ் ரிட்டர்ன் ஆனாலும் சரி, 12% ஆனுவலைஸ் ரிட்டர்ன் ஆனாலும் சரி, 12 வருஷம் ஆனதுனால என்னுடைய அப்சல்யூட் ரிட்டர்ன் ரொம்ப ஃப்ளக்சுவேட் ஆகாது. அதனால தான் நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து 31, 33, அது ரொம்ப சேஞ்ச் கிடையாது. ஸோ நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சதை கண்ட்ரோல் பண்ணணும். மார்க்கெட்டை இப்போ போடலாமா அப்பெல்லாம் போடலாம், இந்த மாதிரி இன்டிசிசிவாக இருந்தே வேஸ்டாக போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. தயவுசெய்து இன்வெஸ்ட் பண்ணுங்க, சீக்கிரம் இன்வெஸ்ட் பண்ணுங்க, ரிட்டர்னை தேடி அலையாதீங்க. நம்மளால கம்மியாக இன்வெஸ்ட் பண்ண முடியுங்கிறதுக்காக நிறைய ரிஸ்க் எடுக்க முடியாது. நன்றி, வணக்கம்.